ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுக்கான 5 முக்கிய காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் சூஸ் பண்ணோம், மற்ற கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது டென்டல் இம்ப்ளான்ட்டை ஏன் சூஸ் பண்ணுறோம், இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம நேச்சுரல் டீத் இருக்குன்னா அந்த நேச்சுரல் டீத்தோட ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தா இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் தான் க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத் ஓட ரீப்ளேஸ்மெண்ட். எதனால க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத்னு சொல்கிறேன்? நம்ம சொந்த பல் இருக்குதுன்னா சொந்த பல்லுக்கு வந்து வேர் இருக்குது, அந்த வேர் எலும்பில் பொழிஞ்சிருக்குது, எலும்புக்கு சுற்றி ஈர் இருக்குது. டென்டல் இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபார்ம் டென்டல் இம்ப்ளான்ட்டை வந்து எலும்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம், அதை சுற்றி ஈர் கவர் ஆகிருக்கும். இந்த சொந்த பல்லு வேருக்கு மேலே என்ன இருக்கும்? க்ரௌன் இருக்கும். அதாவது நம்ம வெளியில் தெரிகிற, சிரிச்சா பேசினா வெளியில் தெரிகிற பற்கள் பகுதிக்கு பேர் க்ரௌன். அந்த பகுதி தான் அந்த ரூட்டுக்கு மேலே இருக்கிற பகுதி. அதே மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் அந்த ரூட் சர்ஃபேஸ்க்கு மேலே க்ரௌன் பொருத்தப்படும். ஸோ க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத். ஸோ இந்த ஒரு ரூட் ஃபார்ம் டென்டல் இம்ப்ளான்ட் தான் டூத் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த ஆப்ஷனில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அன்னெசரியாக பக்கத்து பல்ல கிரைண்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் பிரிட்ஜ் போடுறேன் அப்படின்னா பக்கத்து 2 பல்ல குறைச்சிட்டு ஒரு பல்லு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 3 பல்லா பண்ணணும். 2 பல்லு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 4 பல்லாவோ அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம நேச்சுரல் டீத்தை இன்வால்வ் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல அந்த பல் இல்லையோ அந்த இடத்த மட்டும் நம்மளால் ரீப்ளேஸ் செய்ய முடியும். இது முக்கியமான காரணம். ரிமூவபிள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? டிப்பிக்கலாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அந்த அக்ரிலிக் பிளேட் இருக்கும், எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும், நைட் எடுத்து கைட்டி வச்சிடறோம். ஸோ க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட் தான். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட் இருக்கு இல்லையா? எப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட் இருக்கும்? உணவை வந்து கடிக்கும்போது அந்த ஃபீலிங் ஆஃப் பைட்டிங் இன்டு த ஃபுட் இல்லையா? நம்ம பற்கள் வந்து அந்த உணவில் வந்து பைட் பண்ணும்போது அந்த பைட்டிங் ஃபோர்ஸ்னால நம்ம தசையில் இருக்கிற நரம்பெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகி தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட் இருக்கும். டேஸ்ட்டு ஸ்மெல் மட்டும் இல்லாமல், ஏன்னா நீங்கள் டேஸ்ட் ஸ்மெல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் டேஸ்ட் தான், சேம் ஸ்மெல் தான். மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டா அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, கடிச்சு சாப்பிடும்போது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணி அதை ஃபுட்டு சாப்பிடும்போது அகெயின் க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத் இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத். செகண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட் வந்து மற்ற கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட டென்டல் இம்ப்ளான்ட்டில் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது 2 பார்த்துட்டோம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட எலும்பு இருக்கு இல்லையா? ப்ரிசர்வேஷன் ஆஃப் போன். ஸோ நம்ம பல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பல் எடுத்த இடத்துல அந்த எலும்பு கரைஞ்சிக்கிட்டே வரும். அந்த பல் இருந்த இடம் பேர் ஆல்விலார் போன்னு பேர். அந்த பல் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆல்விலார் போன் வந்து நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த அகலத்துலேயும் நீளத்துலேயும் குறையாமல் இருக்கிறதுக்கு அந்த எலும்புக்கு ஸ்டிமுலேஷன், கரெக்டான முறையில் ஸ்டிமுலேஷன் இருந்தால் தான் எலும்பு கரையாமல் இருக்கும். டென்டல் இம்ப்ளான்ட் பொருத்தும் போது நம்ம கடிக்கும் போது அந்த எலும்பில் ஸ்டிமுலேஷன் இருக்கிறதுனால அந்த போன் வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஸோ 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? போன் ப்ரிசர்வேஷன். 4th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எனக்கு சொந்த பல்லு போயிடுச்சு டாக்டர், சொந்த பல்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா சொந்த பல்லுக்கு இணையாக என்னால் எவ்வளோ தூரம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சாப்பிட முடியும்னு நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ அது யூஸ்வலாக நம்ம ஒரு பர்சன்டேஜ் வச்சுப்போம். இப்போ நேச்சுரல் டீத் வந்து 100% நம்மளால் நல்லா சாப்பிட முடியும், நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஃபங்க்ஷன்னா என்ன சொல்கிறேன்? வெறும் சாப்பிட்றது மட்டும் சொல்ல, பேசுறது, சிரிக்கிறது, கடிக்கிறது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா பேசும்போது ஃபோனட்டிக்ஸ், அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கணும் இல்லையா? எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஃபங்க்ஷன். வெறும் ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை. இது வந்து இம்ப்ளான்ட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். மற்றதில் என்ன? இப்போ ரிமூவபிள் டென்ச்சர் கொடுக்குறோம் அப்படின்னா சொந்த பல்லு 100 அப்படின்னா ரிமூவபிள் டென்ச்சருக்கு 30 மார்க் தான் தரலாம். ஃபிக்ஸட் பிரிட்ஜ் தரேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 60 மார்க் தரலாம். இம்ப்ளான்ட்டுக்கு வந்து 80 மார்க் தரலாம். ஸோ 100% எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் திருப்பி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், சொந்த பல்ல எடுக்காமல் பாதுகாத்துக்கணும், அதில் ப்ராப்ளம் வராமல் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் நேச்சுரல் டீத்தை. ஏன்னா 100% நேச்சுரல் டீத் அளவுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டும் வராது. ஆனால் 80% வந்து நேச்சுரல் டீத்தோட பெனிஃபிட்டை வந்து இம்ப்ளான்ட் மூலமாக கொடுக்க முடியும். ஸோ இது வந்து 4th இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரிமூவபிள்னா ஒரு 30% தான் ரீப்ளேஸ் பண்ணும், 50 to 60 ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர். இம்ப்ளான்ட்டுக்கும் போது 80% ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நேச்சுரல் டீத்துக்கு இணையாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது அப்படின்னா பேசுறதுக்கு சரி, கடிச்சு சாப்பிட்றதுக்கு சரி, சிரிக்கிறதுக்கு சரி, இப்போ நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு வந்து இம்ப்ளான்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். 5வது முக்கியமான காரணம் வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? எவ்வளோ நாள் வரும் டாக்டர் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால்? இப்போ ரிமூவபிள் டென்ச்சருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும், ஃபிக்ஸட் டென்ச்சருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும், இம்ப்ளான்ட்டுக்குன்னு லைஃப் ஸ்பேன் இருக்கும். இப்போ இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எலும்பு நல்லா இருக்குது,
பேஷண்ட்டோட ஹெல்த்தும் நல்லா இருக்குது, அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். ஏன்னா இது வந்து இம்ப்ளான்ட் வந்து வெல் ரிசர்ச். இந்த ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் ரொம்ப டீகேட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. 10 இயர்ஸ் இன் ஃபங்க்ஷனில் நார்மலாக இருக்குது, 20 இயர்ஸ் இன் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குன்னு பல வருஷமான ரிசர்ச் இருக்குது டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு மேலே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீசபிலிட்டி ஆஃப் த இம்ப்ளான்ட்டும் வந்து ரொம்ப நிறையா வருஷம் இருக்குது. ஸோ இதான் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? ஒன்று க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத்னு பார்த்தேன். ரெண்டாவது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் ஃபுட் பார்த்தோம். தேர்ட் வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் போன் பார்த்தோம். ஃபோர்த் வந்து எத்தனை சதவீதம் அந்த நம்ம போடுற இம்ப்ளான்ட் வந்து நேச்சுரல் டீத்துக்கு இணையாக ஃபங்க்ஷன் ஆகும், ஃபங்க்ஷனிங் கேப்பபிலிட்டி பார்த்தோம். ஐந்தாவது முக்கியமான காரணம் எவ்வளோ நாள் இது ப்ராப்ளம் கொடுக்காமல் வரும். இதெல்லாம் தான் 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டென்டல் இம்ப்ளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.